மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது என்னுடைய மூதாதையங்களா இருக்கவங்களே அவங்க வந்துட்டு என் பேரன் வந்து இப்போ அவருக்கு வந்து உடம்பு முடியல. அவரால நார்மலா இருக்க முடியல. ஒரு சேர்ல வீல் சேர்ல மயக்கத்திலே உட்காந்துருப்பாரு. என் பேரனுக்கு வந்து சீக்கிரம் நல்லா ஆயிடணும். அவனுக்கு கல்யாணம் நடந்தா சரியாயிரும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால அவரோட எதிர்காலம் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்களா. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து கல்யாண ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஹீரோ வந்து பாதி மயக்கத்துல இருக்காரு. ஆனா கல்யாணம் நடந்தா அவர் தெளிவாயிடுவார் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயினை தான் கல்யாணம் பண்றதுக்காக இருப்பாங்க. ஹீரோயின் இப்ப என்ன நினைப்பாங்க, அந்த கல்யாணத்துல தப்பிச்சு ஓடுறதுக்கு நினைப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆளை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து அவன் நல்லா ஆயிடுவானா, அப்ப நான் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இவங்க என்ன நினைப்பாங்க. இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காது. அப்ப அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க. அதாவது அப்பா தான், அம்மா வந்து ஸ்டெப் மதரா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க, நீ வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் வந்து இப்படி இருக்கான் இப்படி இருக்கவனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அவங்க அந்த குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம், உன்னை அப்படி பார்த்துப்பாங்க இப்படி பார்த்துவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. என்னால் முடியவே முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ இதை பண்ணி தான் ஆகணும், நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டோம், அந்த கல்யாணத்துக்காக எங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வருது தெரியுமான்னு ஹீரோயின் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து இல்லை, என் அம்மா வந்து இருந்திருந்தா இப்படிலாம் வந்து இந்த மாதிரி என்னை விட்டுற மாட்டாங்க, அம்மாவோட திங்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு உங்கள் அம்மாவோட திங்ஸ் எதுவுமே கிடைக்கலாட்டி கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்களா. ஹீரோனுக்கு சரியான கோவமா இருக்கும். எப்படிரா இதை சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவளை வெளியே விட்டா நிச்சயமா அவள் இந்த கல்யாணத்துல தப்பிச்சு போயிடுவா, அதை வெளியே விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அவளை பிடிச்சி இங்கேயே நம்ம வந்துட்டு அவளை மயக்கத்தில் வச்சிருந்து கல்யாணத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் ஒப்படைச்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கே தெரியாம வாயை பற்றி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. இங்கே கல்யாணம் நடத்துறது ஹீரோனுக்கு வந்து தெளிவாயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரெஸ்ஸோட இப்போ கல்யாணத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அங்கேருந்து தப்பிக்க பார்த்துட்டு அங்கே ஓட முயற்சி பண்ணுவாங்க. போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனை துரத்துக்கிட்டு ஒரு அப்படியே கூட்டமாக ஒருத்தவங்களும் வருவாங்க. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த நீடெல்லாம் வச்சிருப்பாங்க. இவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கணும்னா இவனுங்களுக்குலாம் அப்படியே நீடில் பறக்க விட்டுருவாங்க. ஆளாளுக்கு அந்த நீடில் போய் ஒரு இடத்துல குத்திரும். அங்கங்கே எல்லாம் மயக்கம் போட்டு கிடப்பாங்க. இப்போ அவங்களில் ஒருத்தர் ட்ரெஸ்ஸை உருவி வந்துட்டு ஹீரோன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஓடும்போது, இப்போ ஹீரோ இருக்கார்ல, ஹீரோக்கு கல்யாணத்தில் அவர் சேரில் உட்காந்துட்டே இருப்பார். பாட்டி வந்து என்னாச்சு பொண்ணு எங்கே பொண்ணு கேட்கும்போது, உடனே இங்கே இப்போ ஹீரோவை பிடிக்காது அந்த வீட்டில் வந்துட்டு என்னென்னா, ஹீரோக்கு ஒரு ஸ்டெப் மதர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹீரோவுக்கு வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது, கல்யாணம் நடந்துட்டு அவன் பொழைச்சிருவான், அதாவது அவன் நல்லா ஆயிடுவான், அவன் நல்லா ஆயிட்டானா அவனுக்கு தானே எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே போகும். ஸோ அது போகக்கூடாதுன்னா ஹீரோவுக்கு வந்து கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே இது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஹீரோட பாட்டிக்கிட்ட என்ன சொல்லும், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்துட்டு ஓடிட்டா, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை நம்புற வைக்கிற மாதிரி இது அழுதுட்டு இருக்கும். அப்போ அந்த ஹீரோவை பார்த்து என்ன சொல்லணும்னா, உனக்கு கல்யாணம் நடந்தால் தானே உனக்கு இதெல்லாம் நடக்கும், அதை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். அது போயிடுவாங்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அங்கே வருவார். வந்தவொன்னே பார்த்தோன்னா, சரி இப்போ ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமு, பாட்டிக்கு வந்து மயக்கமே வந்துருச்சு, என்ன என் பேரனுக்கு கல்யாணம் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களா. உடனே இந்த லேடி வேறு அந்த ஹீரோட ஸ்டெப் மதர் ரொம்ப அடிச்சுட்டே இருக்கும். சரி நீங்கள் எங்கேருந்து போங்க, நான் வந்து மாஸ்டர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் ரூமுக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்வார். எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா இப்போ ஹீரோ கிட்ட வந்து அவர் என்ன சொல்வார்னா, இப்போ யாரும் இல்லை, இங்கேருந்து எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோ என்ன சொல்வார், என் பாட்டி அவருக்கு தெரியுது பாட்டி வந்து தான் மேலே உண்மையாக பிரியமாக இருக்காங்கன்னு, ஸ்டெப் மதர்லாம் எப்படிலாம் இருக்காங்கன்றது அவருக்கு தெரியுது. அதனால தான் அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர் நடிக்கிறார், தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு சில விஷயங்களை இது பண்ணுறதுக்காக. ஏன்னாச்சு, என் கல்யாணத்துக்குன்னு பார்த்த பொண்ணு என்னான்னு கேட்கும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் ஓடிட்டா, ஓடுறதுக்கு வந்து உங்கள் ஸ்டெப் மதர் தான் ஒரு இதில் காரணம்னா அவளை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்வார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஒரு மாஸ்க்கை மட்டும் போட்டுக்குவார், கண்ணுக்கு மட்டும் மறைக்கிற மாதிரி. அதை போட்டுட்டு காரில் ஏலான்னு சொல்லிட்டு வர காரை டோரை திறக்கும்போது ஹீரோன் வேகமாக ஓடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அதோட கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. யார் நீ, என்ன பேசுறதெல்லாம் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு, ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருப்பாரா. பின்னாடி அந்த ஸ்டெப் மதரோட ஆளுங்கெல்லாம் வந்து துரத்திட்டே வரும்போது ஹீரோன் வந்து என்னை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. வந்து என்ன பண்ண பிறகு ஹீரோனை காரில் ஏற்றிட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தூரமாக ஓடி வந்து அவங்களாம் மூச்சு வாங்கி அங்கேயே நின்றுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு வந்து பாடா இப்போ தான் இந்த தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து ஹீரோனை கேட்பாரு, யார் நீ, யார் உன்னை வந்து அனுப்புனது. அவர் என்ன நினச்சிக்கிறாரு, அவங்களோட ஸ்டெப் மதர் தான் ஹீரோனை வந்து தன்னை கிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி ஆள் அனுப்பியிருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவன் அவர் வந்து ஓப்பனாக ஸ்டெப் மதர்னு சொல்ல மாட்டார், என்னை யாரும் அனுப்பலை, நான் வேற ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்றதே. ஹீரோ வந்து இப்படி நினச்சிக்கிட்டாரு. ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்க, இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. உடனே ஹீரோ இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து அழ ஆரம்பிச்சிடும். அழுற மாதிரி நடிப்பாங்க. எதுக்கு நீ பலர அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. நான் என்னத்தை சொல்றது, என்னோட ஃபேமிலியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க, அந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை, அவன் ஒன்றுமே
ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருப்பான். நான் போய் அவன கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கல்யாணத்துல இருந்து நான் தப்பிச்சு வந்தேன். வேற எதுவும் நான் பண்ணல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஹீரோக்கு இப்பதான் புரியும். அந்த கல்யாணத்த வந்து நடந்தா வந்துட்டு அவனுக்கு வந்து நல்லது நடக்கும். அந்த மாப்பிள வந்து அவனுக்கு தெளிவாயிடுவான்னு சொன்னாங்களே, அந்த கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கும் அவன பத்தி தெரியுமா? அந்த மாப்பிள்ளைய உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி சொல்லவும், இங்க பாரு சரி நீயும் பிரச்சனையில இருக்க, நானும் பிரச்சனையில இருக்கேன். எனக்கு நீ ஹெல்ப் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன மாரி ஹெல்ப் அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரா? உடனே இவங்க ரகசியம் பேசுற மாரி ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த நீடில வச்சு ஹீரோ ஒரு ஊசிய போட்டு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஹீரோ இப்ப அசைய முடியாம உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப திரும்ப ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் வேக வேகமா இப்ப ஹீரோன புடிக்க வந்துரும். அது வரும்போது இப்ப அது என்ன பண்ணிடும், ஆளுங்களோட வரும்போது ஹீரோயின் இப்ப நினைப்பாங்க, என்னடா இது ஒருத்தவங்கள்ட்ட தப்பிச்சு வந்தும் இப்பதான் நம்ம தப்பிச்சுட்டு வந்து கல்யாணம் நம்மளுக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வந்தா அதுக்குள்ள இவ வந்து பிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் நினைச்சிட்டே இருக்கும். உடனே இந்த மாதிரி மாதிரி நடக்கும். இப்ப ஹீரோ பின்னாடியே வந்துருவார். அதுவும் மாஸ்க் என்ன அவர் கலட்டவே இல்லை. உடனே இப்ப ஹீரோன் வந்து யோசிக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாரு. அப்படியே அந்த பொண்ணையும் அட்டாக் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான். இப்ப ஹீரோன் கிட்ட என்ன சொல்வாரு, உனக்கு தான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல. அவருக்கு வந்து ஹீரோன் நியூடில் போட்ட உடனே இவங்க ஓடிட்டாங்களா அந்த இடத்த விட்டு. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் வந்துருவார். ஏன் என்னால அசையவே முடியல அப்படின்னு ஹீரோ கேட்டிருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அசைவே வந்திருக்கும். அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹீரோன் திரும்ப தப்பிச்சு போலாம்னு நினைக்கும் போது ஹீரோனோட ஸ்டெப் மதர் இருக்குல்ல, அது என்ன பண்ண ஆளை வச்சு ஹீரோனை திரும்ப தூக்கிட்டு வந்துரும். அவ்வளவுதான். திரும்பவும் ஹீரோனுக்கு வந்து அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டு திரும்பவும் அவங்களை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி திரும்ப அவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல, திரும்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப கல்யாணம் நடக்க போகுதுன்ற மாதிரி பண்ணப்போ, ஐயோ எத்தனை தடவை தான் நான் தப்பிச்சு போறதுன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப சலிப்பா இருக்கும். ஹீரோவும் பார்த்தோம்னா இப்ப யாருக்கும் தெரியாத மாதிரி திரும்ப அவரால் முடியாத மாதிரி அப்படியே படுத்த மாதிரி நடிப்பாரு. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, திரும்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு, இப்ப நான் எங்க ஓடுறதுன்னு தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. மாஸ்டர் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, அதாவது உடம்பு சரியில்லாத மாதிரி இப்ப நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும் அப்படின்னு. ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஹீரோ வந்து படுத்துப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது பேச்சிலேயே அதை ஹீரோனு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருப்பாங்க. பொண்ணு அலங்கரிச்சு இப்ப ஹீரோட வீட்டுக்கும் கூட்டு வந்துருவாங்க. ஹீரோக்கு வேற வழியே இருக்காது. ஹீரோனுக்கு இங்க வந்துருவாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா ஹீரோ வந்து ஒரு டோக்கன் ஒன்று வச்சிருப்பாங்க. எதுக்காகனா அதுதான் ஒரிஜினல் டோக்கனா இருக்கும். ஏன்னா ஹீரோயின் கிட்ட தான் அந்த ஒரு நல்ல ஃபார்ச்சூன் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கா. ஸோ அந்த டோக்கன் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணும், ஹீரோட ஸ்டெப் மதர் என்ன பண்ணும், வேற ஒரு ஆறு இருக்கார்ல குரு அப்படின்ற மாதிரி, குருஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போலியான ஒருத்தர் வந்து கூட்டு வந்துடும். இவளை வந்து அவங்க யாருமே ஏத்துக்க கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு டிராமா பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிரு, இந்த கல்யாணத்தை எப்படியா நீ தடுத்துடணும் அப்படி இப்படின்னு. ஏன்னா இப்போ என்ன பண்ணியும் இப்போ திரும்ப கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த குருஜியும் அது சொல்றதை கேட்டுட்டு இப்போ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த கையில வந்து ஒரு டிக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கோல்டன் டோக்கன் மாதிரி இருக்கும். அது அந்த பிளாக் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதை வந்துட்டு இப்போ அந்த குருஜி என்ன சொல்வாரு, இது ஒரிஜினல் வந்து நான் வச்சிருக்கிறது தான் ஒரிஜினல் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் கிட்ட தான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பவர் இருக்கு. அதாவது இந்த நீடில் போடுறது அந்த மாதிரி பவர்லாம் இருக்குல்ல, என்கிட்ட இருக்கிறது தான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு அதை எரிக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, கூட உன்னோடதையும் நான் போட்டு எரிக்கிறேன், நீ குருஜி தானே, உன்னோடது உண்மையா பொய்யான்றது இப்போ தெரிஞ்சிடணும்னு அந்த குருஜி கொண்டு வந்து அப்படியே பொசுங்கி போயிருதை பார்த்தோன்னே ஹீரோயினோடது உண்மைன்னு தெரிஞ்சோன்னா அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல உடனே நடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது இத்தனை வருஷமா பாட்டியை நடிச்சு தானே ஏமாத்திருக்கு, இவ சொல்றதை நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு சரியான கோவமா வரும். உடனே அதை பிடிச்சி கண்டபடி அவங்களுக்கு இப்போ ஹீரோனுக்கு நல்லாவே தெரிஞ்சது, நம்ம ஸ்டெப் மதர் எப்படி சரியில்லையோ அதே மாதிரி தான் ஹீரோவோட ஸ்டெப் மதரும் சரியில்லைன்ற மாதிரி ஹீரோனுக்கு புரிஞ்சிடும். என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா அங்கிருந்து அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, நீ நல்லாவெல்லாம் வேணா இரு, ஆனால் இந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரத்துக்கு எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு இப்போ என்ன பண்ண தெரியாது. டக்குன்னு அது வெளியே போகும்போது என்ன பண்ணிடும், அதுக்கு அதாவது என்ன சொல்றது, விசுவாசமா ஒரு லேடி அங்கே வேலை பார்க்கறதுல அந்த லேடியை நீங்க இருந்து இங்கே என்ன நடக்குதுன்றது என்கிட்ட சொல்லணுன்ற மாதிரி கண்ணை காட்டிட்டு போயிடும். இப்போ அது வேலை பார்க்குற மாதிரி அது இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். இப்போ ஹீரோட பாட்டி இருக்காங்களா, அவங்க ஹீரோன்ட்டு என்ன சொல்லுவாங்க, நான் நம்புறேன், நீ தான் அவன், நீ வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அவன் வந்து அவன் சரியாயிடுவான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு இப்போ வேற ஆப்ஷனே இல்லை. பாட்டி வேற எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது இவன் ஏன் படுத்த இதாக இருக்கான், நேற்று இவனை மாதிரியே ஒருத்தனை பார்த்தா ஆனால் அவன் மாஸ்க் போட்டிருந்தான், அடையாளம் எனக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு தான் அந்த நீடில் ட்ரீட்மெண்ட்லாம் தெரியுதா, ஸோ நான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போவாங்களா. போகும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவங்களுக்கு நல்லா புரியுது, ஹீரோ வந்து நல்லா இருக்க மாதிரி தானே இருக்கான், அவன் ஒரு வேளை நடிக்கிறானோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். கையை தொட்டு பார்ப்பாங்களா, அவர் நடிக்கிற மாதிரியே இருக்கும். உடனே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீடில் எடுத்து வேகமாக குத்துற மாதிரி போவாங்களா. ஹீரோக்கு ஒன்று பயமா இருக்கு, அடிப்பாவி எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சுட்டே இருப்பாரு. உடனே இந்த லேடி இருக்குல்ல, அந்த ஸ்டெப் மதரோட ஆளு, அது வந்து என்ன நினைக்கும், இவன் ஏதாவது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி இவனை பொழைக்க வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது வேண்டாம் பாட்டிட்ட சொல்லும், அவளை அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லுங்க, ஒரு வேளை மாஸ்டருக்கு ஏதாவது ஆயிட போதுன்னு ஹீரோன் வந்து அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். உடனே வந்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது
சொல்லும்போது ஹீரோக்கு கொஞ்சம் அந்த பயத்திலே இப்படி கண்ணு அப்படி இப்படி அசைப்பாரா, உடனே வந்து பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி பாட்டி நினச்சிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு 2 பேரும் நீங்கள் ஒன்றா ஸ்டே பண்ணணும், அப்போ தான் அவன் சீக்கிரம் குணமாவான்னு சொன்னோன்னே ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒன்றா படுத்துருக்கும் அவங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இவனுக்கு எதுவுமே இல்லை, இவனுக்கு எல்லாமே பார்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஆனால் இவன் நடிக்கிறான்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்ணை திறந்து பார்ப்பாங்க. ஹலோ ஹலோ முலி, நீ நடிக்க தானே செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதோட ஒரு ஹார்ட்டில் வந்து இப்படி குத்தி குத்தி பார்ப்பாங்க. என்ன இது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இவனுக்கு எதுவுமே நடக்கலை, ஆனால் இவன் நடிக்கிறான்ற மாதிரி இருக்குது, என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எட்டி ஒரு உதவுவாங்களா, அவ்வளோதான். ஹீரோ போய் சுருண்டு போய் கீழே விழுந்துருவாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அதே போஸ்ட்டில் வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணுவார். அவர் நடிக்கிறன்றதை காட்ட மாட்டார். ஒன்று ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஒருவேளை அவன் உண்மையிலேயே அவனுக்கு உடம்பு முடியலையோ, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டாக இருக்கவங்களை எட்டி உதச்சிட்டோமோன்ற மாதிரி ஹீரோனுக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட போயிட்டு அவருக்கு ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்கும்போது அது ரொம்பவே ஹார்ட் வேகமாக துடிச்சிட்டே இருக்கும். உடனே ஹீரோ வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் முழிச்சிருந்து பார்ப்பாரு. டக்குன்னு அவங்க நிமிரும் போது மட்டும் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருப்பாரு. நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். இப்போ ஹீரோவை தூக்கி திரும்ப கட்டில் மேலே போட முடியாதுல்ல, இங்கேயே கிடக்கணும், தூங்க தானே சரி, யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயே விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கட்டில் மேலே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக படுத்து தூங்குவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு சரியான கோவம் வரும். எவ்வளோ திமிரு இருந்தா என்னை எட்டி உதச்சிட்டு அவன் மட்டும் தனியாக படுத்து தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும். இந்த டைமில் ஹீரோன் வந்து சில நீடில்ஸ்லாம் போட்டுப்பாங்க. அதனால மூக்குலேருந்து அவருக்கு ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஹீரோ நல்லா அசந்து தூங்குறாங்களா, உடனே அவங்க கையை மட்டும் நவுத்தி விட்டுட்டு இவர் கட்டில் மேலே ஏறி படுத்துப்பாரு. இப்போ காலையில் இப்போ எந்திரிப்பாங்க. ஹீரோன் எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஹீரோவை ஹக் பண்ணுற மாதிரி படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது, என்னது இது, இவன் பக்கத்தில் வந்து எப்படி படுத்தான் தெரியலையே, நேற்று நைட்டு வந்து கீழே தானே இருந்தான், எப்படி மேலே ஏறி வந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கரெக்டாக வந்து அவங்க 2 பேர் கட்டிலில் இருக்கும்போது அந்த வேலை பார்க்குறவங்க வந்து கதவு திறந்துட்டு உள்ளே வந்துருவாங்க. உடனே ஹீரோவை அப்படியே கூப்பிட்டு வந்து சேரில் உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து ஒன்றா சாப்பிடுவாங்க. நல்லா தூங்குனியாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வேற கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோவுக்கு வந்து சித்தப்பா இருக்காரு, சித்தப்பாவோட பையன் இருக்காரு, ஹீரோவோட அண்ணன் இருக்காரு, அந்த ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரையும் வந்து காட்டுவாங்க. அதோட சின்ன அங்கிளோட ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோவோட அதாவது ஸ்டெப் மதர் எல்லாரையுமே அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கும்போது ஒவ்வொருத்தரோட மூஞ்சி போகிறத வச்சு ஹீரோயினுக்கு வந்து நல்லா புரிஞ்சிடும். ஹீரோவுக்கு ஃபேமிலியில் வந்துட்டு பாட்டியை தவிர யாருமே நல்லவங்க இங்கே கிடையாது அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். பிரதர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், அதாவது அவங்க யாருமே நல்லவங்க இல்லை, அவங்க என்ன பண்ணுவார், ஹீரோயின் இப்போ புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்களா மருமகளா, அதனால் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறன்ற பேர் இது என்னோட கிஃப்ட் அப்படின்ற பேர் ஒரு வாட்ச் ஒன்று கொடுப்பாரு. உடனே ஹீரோயின் அது வாங்குவாங்க. டக்குன்னு இந்த அந்த அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், அதை விட காஸ்ட்லி அவங்களுக்கு ஒரு நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, ஒரு பத்திரம். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது வந்து ஒரிஜினல் பத்திரம் கிடையாது, அது வந்து கிஃப்ட் மாதிரி ஒரு போலியான ஒரு பத்திரத்தை தான் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, போலியை கொடுக்குறது போலி, இதில் வேற இப்படி ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின். ஆனால் அவர் என்ன நினைப்பாரு, நம்ம கொடுக்குறது இப்படி தான் கொடுக்குறோம் அப்படின்றத அவள் கண்டுபிடிச்சிட்டாலும் அவளோட பார்வையே சரியில்லையே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அந்த அங்கிள் பார்த்துட்டே இருப்பாரு. ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களாம் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றதும் ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் வெளியே காட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் நடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோட பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே ஹீரோயின் கிட்ட பெரியம்மா இருந்து இப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அந்த ஸ்டெப் மதர் அது என்ன பண்ணணும்னா ஒரு ட்ராமா போட ஆரம்பிச்சிடும். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இவ வந்துட்டு நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்படி இப்படின்னு பேசும்போது பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். எதுக்கா இப்படியே சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு கிளினிக் ஒன்று வச்சு நடத்துவாங்க. அதில் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வருவாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட இந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு வேகமாக ஆளுங்களெல்லாம் அனுப்பி விட்டு அது ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கும். நின்றுட்டு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காள், அவளை வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அவளை வந்து அந்த கிளினிக்கே அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லவும் வந்து ஆளுங்க யாருன்னே சொல்லாமல் ஹீரோனுக்கு அந்த கிளினிக்கை வந்து அடிக்கிறதும் அந்த மாதிரி இங்கே பிரச்சனை பண்ணுறதும் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அதே மாதிரி கண்ணில் மாஸ்க் மட்டும் போட்டுக்கிட்டு அவங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சிருவார். இப்படி ஹீரோக்கு சில காயப்பட்டுரும். இப்போ ஹீரோட ஸ்டெப் அவங்க வந்து என்ன பண்ணுவோம், அச்சோ இந்த கேமரா வேற வச்சிருக்கால, நம்ம மூஞ்சி தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு, நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம், அதை இப்போதைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக அது கிளம்பி போயிடும். இப்போ ஹீரோக்கு அடிபட்டுருச்சு. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பார்த்தாங்க மாஸ்க் போட்டிருந்தாரு, இப்போவும் மாஸ்க் போட்டிருக்காரு, ஆனால் வந்து அப்போ அவனை கிஸ் பண்ணும், அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி நினைப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து அவர் அப்படியே படுத்திருக்க மாதிரி படுத்திருப்பாரு. இங்கே வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோவுக்கு பிடிச்ச ஃபுட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் கொடுப்பாங்க. ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் படுத்தே கிடக்கிற மாதிரி தான் நடிக்கிறாரு. ஸோ அவருக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் இருக்கும்ல, அதை சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஹீரோ உட்காந்து சாப்பிடும்போது மாஸ்டர் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க, விக்கல் வந்தால் யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க
சொல்லுவாங்க. ஹீரோவும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் யாரோ வர சத்தம் கேட்கும். உடனே டக்குன்னு அந்த பிளேட்டை அவங்கள்ட்ட கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லேடி அங்கே ஒரு கபோர்டு இருக்குமா, கபோர்டை திறந்து அந்த அவர் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடிடுவாங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் தான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே அவங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்பும் போது ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, உனக்கு இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன், உன்னை வந்து இப்படியே படுக்க வச்சுதான் சரி வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ அவன் நடிக்கிறதா இருந்தால் அவன் முழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உன்னை நான் குளிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்ஸாக அப்படியே அவங்க ஷர்ட்டை கலட்டுறேன், இதை கலட்டுறேன், அதை கலட்டுறேன்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கா அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்காரு. என்ன இவ வேணும்னே பண்ணுறாளா, எது வேணான்னு பண்ணுறாளா என்னன்னு தெரியலேன்ற மாதிரி அவருக்கு இருக்கும். கரெக்டாக அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது அந்த வேலை பார்க்குறவங்க வந்துருவாங்க. அவங்கள பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை இருப்பாங்க, இல்லை அது வந்துட்டு நான் அவர்கிட்ட வந்துட்டு சும்மா அப்படி பண்ணேன், அவருக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே வந்து இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படியான்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து அதை சமாளிச்சிருவாங்க. எங்கே பார்த்தோன்னா அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அது வந்துட்டு அந்த அங்கிள் இருக்காருல்ல, அதாவது ஹீரோட அப்பா, அவர்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி மடியில் உட்காந்துக்கிட்டு அது ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும். இதுக்கும் ஹீரோட அப்பாவும் வந்துட்டு அப்படியே சம்மதிக்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து அன்றைக்கி நைட் வந்து ஹீரோ கூட வந்து சேர்ந்து தூங்குவாங்களா. அப்போ வந்துட்டு ஆனால் வந்து ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ஆன்டிட்ட அந்த வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவளை வந்து என்கிட்ட இருக்க வேணான்னு சொல்ல, அவளை கொஞ்சம் தண்ணி இருக்க சொல்லுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் வந்து ஏன்னா நைட்டு தூங்கும்போது அவர் மேலே காலை கையெல்லாம் தூக்கி போடுறாங்க, அந்த மாதிரிலாம் ரொமான்ஸாக இது இருந்துடக்கூடாதுல்ல, அதனால அவர் சொல்லி வச்சிருப்பாரு. இப்போ அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இது படுத்துக்கோங்க, ஏன்னா ஹீரோ வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ அவங்க கூட நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டான்ற மாதிரி சொல்லும்போது, என்னோட ஹஸ்பண்ட் அப்படி இருந்தால் அதுக்கு ஒன்று எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் அவங்க கூட தூங்குறது அப்படின்ற மாதிரி இவங்க எந்திரிச்சு போக மாட்டாங்க. அதோடு இப்போ இவங்க எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. இப்போ அவங்க போன உடனே இந்த லேடி வந்து நான் எவ்வளோ சொல்கிறேன் அவங்க கேட்க மாட்டாங்கன்றவொன்னே அவள் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்ற மாதிரி அந்த லேடிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாரு. முன்னாடி வந்துட்டு இந்த ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஹீரோட அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு நான் வெளிநாட்டிலேருந்து டாக்டர்ஸை வர வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதோட வெளிநாட்டிலேருந்து இப்போ டாக்டர்லாம் வந்திருப்பாங்க. இப்போ அந்த ஃபேமிலியில் ஹீரோக்கு ஆகாதவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த டாக்டர் கிட்ட உள்ளே வருவாங்களா. இப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்களா, அவங்க வந்துட்டு யார் இவங்கெல்லாம் வந்து மாஸ்டரோட ரூமுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. நீ எதுக்கு, நீ வேலை தான் பார்க்குற, நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுற, அவனை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்களாம் டாக்டர்ஸை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்காக இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டே நின்றுட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல விடுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க தானே வந்திருக்காங்க, வரட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கும் தெரியும், ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்றதுக்காக தான் அவங்க கூடவே இருப்பாங்க. இந்த டாக்டர் செக் பண்ணி பார்க்குறது, அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களெல்லாம் ஏதோ சமாளித்து ஹீரோயின் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சிப்பாங்க. இப்போ எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு உட்காரும் போது பார்த்தா கரெக்டாக ஹீரோன் வந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், போச்சு இவ்வளோ நாளாக நடிச்சது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ வேறு ஆப்ஷனே இல்லை, எந்திரிச்சு உட்காந்துருவாரு. வாங்க அப்படின்னு வந்துட்டு நீ என்னோட ஹஸ்பண்டாக இருக்க, ஆனால் வந்துட்டு நான் என்கிட்டயும் நீ இந்த மாதிரி நடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்பாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்வார், உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னா வந்துட்டு அது இப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸாக பேசுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்டாக இருந்தால் அப்படி என்கிட்டயும் நீ இந்த மாதிரி நடிச்சிருக்க கூடாதுல, ஓப்பனாக என்கிட்டே சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு உண்மையானவங்க கிடையாது, நான் அவங்கள என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பாங்க. என்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்டுட்டே இருப்பாங்களா. ஹீரோ வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ள ஒத்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஹீரோக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த சாண்ட்விச்லாம் செஞ்சு கொண்டு வந்து ரெண்டு பேருமே சாப்பிடும்போது ஹீரோ மடியில் உட்கார வச்சுப்பார். ஏன்னா அவருக்கும் ஹீரோன்னு பிடிச்சி போச்சு. உடனே ரெண்டு பேரும் உட்காந்து மடியில் உட்காந்து சாப்பிடும்போது இந்த ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா, அவங்க வந்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவங்க எல்லாருமே சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஹீரோ இருக்காருல்ல, அவர் பாட்டிக்கிட்ட வந்து இப்போ எல்லாரும் ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. என்னன்னா ஹீரோயினும் இப்படியே தான் இருந்துட்டு இருக்கா, நம்ம கம்பெனி இந்த மாதிரி மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ ஒன்று நீங்கள் வந்துட்டு ஹீரோட எல்டர் பிரதராக இருக்காருல்ல, அவருக்கு இந்த சிஓ போஸ்ட்டை கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அங்கிள் இருக்காருல்ல, அவருக்கு வரணும். இப்படியே கம்பெனி வந்து இந்த மாதிரி அந்தத்தில் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்குது. யாருக்கு கிடைச்சாலும் ஒருத்தர் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டி போயிட்டே இருக்கும். ஆனால் பாட்டிக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோ தான் அந்த அவங்களுக்கு எல்லாரும் சொந்தக்காரங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட தான் பொறுப்பாக இருக்கணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ண தெரியாமல் அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது, நீங்கள் இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்லி சொல்லி பாட்டியை வந்து ரொம்ப வற்புறுத்திட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாரும் சமாளிக்கிறது எப்படின்னு யோசிப்பாங்க. இங்கே வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு இப்போ தான் அவர் தான் தெரிஞ்சிட்டாருல, அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு புரிஞ்சு இப்போ ஹீரோன்னு பேசுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் இவங்களுக்கு கேட்டுருமா, இவங்க ரூமில் இருந்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் காதில் வாங்கிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது, அந்த இதில் வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்குது, அங்கே இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்க,
இதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். இப்பத்துலேருந்து நீ என்னை வந்து யங் மேடம் அப்படின்னு தான் நீ கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்க இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, என்னை நீ வந்து யங் மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அவன்கிட்ட பேசுகிறதுக்கு உங்ககிட்டயே நான் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து அவர் நல்ல விதமாக அவர் பேசிட்டே இருப்பார். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், தொப்பி மாஸ்க் போட்டுட்டு ஹீரோயினோட கிளம்பி வந்துருவாங்க. இங்கே அவங்க வந்த உடனே அவங்களுக்கு தேவையானது ஒரு டாக்டர் மூலயமா அந்த ரிசர்ச் நடக்கிற இடத்துல வந்து கேட்பாங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் வந்துட்டு அவங்க தேடி வந்ததை வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவார். உடனே இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு அதை வாங்கிட்டு போகலான்னு நினைக்கும் போது யார் அந்த அந்த வில்லனுங்களாக இருக்காங்களோ அவங்களோட ஆளுங்க வந்து பார்த்துருவாங்க. ஹீரோயின் இங்கே வந்திருக்கிறது உடனே அட்டாக் பண்ண வருவாங்க. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோனும் ஓடி வந்து ஒரு காரில் உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினச்சது இப்போ நடந்துருச்சு, இப்போ உடனே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா இப்போ மறுநாள் ஒரு பார்ட்டி நடக்க போது அந்த பார்ட்டியில் தான் வந்துட்டு யார்கிட்ட உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டியில் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த பார்ட்டியில் ஹீரோட பார்ட்டிக்கு வர வழியே இல்லை, வேற ஒருத்தர்கிட்ட இந்த யார் செய்வோம் அடுத்த செய்வோம் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் முடிவெடுத்துறாங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இங்கே வந்துருவாங்க. இப்போ ஹீரோ ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு. இப்போ பாட்டி வந்து ரொம்ப வருத்தமாக பேசுவாங்க. இந்த மாதிரி என் பேரனுக்கு இன்னும் சரியாகலை, அவனுக்கு சரியாகும்னு நினச்சேன், ஆனால் கம்பெனியை ஒரு நல்லதை கருத்தில் கொண்டு இப்போ வேற ஒரு சேவோ நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோன் வந்துருவாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னும் சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது நடிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரூஃப் கரெக்டான நேரத்தில் அவங்க எல்லாரும் முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பாங்க. அதோடு இப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க, இந்த கல்யாணம் நடந்தால் என் பேரனுக்கு சரியாகணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ வரைக்கும் சரியாகலன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாரும் முன்னாடி அவரை போய் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவருக்கு வந்து நிறைய வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கக்கூடாத மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது யார் மூலியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டிக்கு தெரிஞ்சிடும் அந்த அந்த அங்கிளும் ஆண்டி இருக்காங்களோ அவங்களோட வேலை தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அது அவங்களுக்கு கோவப்படுவாங்க. அந்த பாட்டி வந்து அவங்க கிட்ட கோவப்படுவாங்க. அப்படி வரை இப்போ பாட்டிக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது இவ கெஸ் பண்ணால் அவனுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, இவனுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயமும் இப்போ எல்லா எவிடன்ஸும் அந்த அந்த கேதர் பண்ணிட்டு வந்தாங்களா முதல் நாள் அதை வந்து இப்போ ஹீரோயின் கொடுப்பாங்களே. இப்போ பாட்டிக்கு புரிஞ்சிடும் இப்போ இவங்களாம் கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலாம் கோவமாக இருக்கும். உடனே அந்த அங்கிள் ஆண்டியும் அவ்வளோ என்னடா இது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அந்த பார்ட்டி வச்சு எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அந்த அவங்களுக்குலாம் அவ்வளோ இதாக இருக்கும். பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டாவது இவங்க நம்ம சேவோவா ஆயிடும் நினைக்கும் போது இப்போ ஹீரோ தெளிவாயிட்டாரு. பாட்டி எல்லாரையும் பயங்கரமாக திட்டி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோ வந்துட்டு சேவ் ஆகிடுவார். இப்போ ஹீரோ கிட்ட வந்து ஹீரோன்னு அந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸாக சீன்லாம் போயிட்டு இருக்கும். இப்போ பாட்டி இருக்காங்கல்ல, சரி இவங்களுக்கு இப்போ தெளிவாயிடுச்சு, இவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர்க்கணும், அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனை கூட்டு பண்ண ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், சீக்கிரமாக எனக்கு இன்னொரு கொள்ளு பேரை வரணுன்ற அளவுக்குலாம் பேசுவாங்க. ஹீரோன் வந்து அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒரு சூப்பு செஞ்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அவங்க முன்னாடி நிற்க வச்சு குடிக்க வச்சிருவாங்க. ஹீரோக்கும் இப்போ இதை கொடுத்துருன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோன் வந்து உள்ளே வருவாங்களா, ஹீரோக்கு அவங்க கொடுப்பாங்க. ஹீரோயினும் அவங்க பாட்டி உடனே இன்னைக்கு நம்மளுக்கு பேரம் உருவாகிடுவான்ற மாதிரி அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உடனே இப்போ ஹீரோன் வந்துட்டு அவருக்கு ஊட்டி விடுவாங்க. அவர் அதை ட்ரிங்க் பண்ணுவார். ட்ரிங்க் பண்ண உடனே 2 பேருக்கும் அப்படியே ரொமான்ஸாக இருக்கும். உடனே 2 பேருமே அப்படியே அவங்க அந்த லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹீரோன் இப்போ நினைப்பாங்க, எதுக்கு வந்து நேற்று வந்து நம்ம கண்ட்ரோலாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நம்ம 2 பேருமே அப்படி தான், இன்னையிலேருந்து நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அங்கே வந்து எந்திரிச்சு ஓடிடுவாங்க எதுவுமே சொல்லாமல். அப்போ ஹீரோ என்ன நினைப்பார், எதுக்காக இவ வந்து திடீர்னு இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்போ எல்லாமே தங்களுக்குள்ளே நடந்துட்டாலும் இப்போ ஹீரோனுக்கு வந்து ஹீரோ தன்னை உண்மையிலே நேசிக்கிறானா இல்லை எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து உண்மையிலே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயினை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி அண்ணன் விட்டுருவாங்களா, அவங்க திரும்பவும் நிறைய முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. எப்படியாவது வந்து அந்த இதை வந்து ஹீரோ கிட்ட வந்து தனக்கு அந்த பதவியை வாங்கிடணும்னு சொல்லிட்டு திரும்ப நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் அந்த ஃபேமிலிக்குள்ளே நிறைய போட்டி இருக்குல்ல, அந்த அங்கிளும் ஆண்டி போட்டி போடுறாங்க, ஸ்டெப் மதர் போட்டி போட்டுருக்கு, எல்டர் பிரதர் போட்டி போடுறாரு, எல்லாருமே போட்டி போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு மீட்டிங் அதாவது பார்ட்டி ஒன்று நடக்கும், அந்த பார்ட்டிலையாவது ஏதாவது பண்ணலாம் நினைப்பாங்க. எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிட்டே தான் இருக்கும். கடைசியாக வந்துட்டு அந்த எல்டர் பிரதர்க்கால் அவர் என்ன நினைப்பாரு, ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவனை இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கா, ஸோ அவளை வந்து பிடிச்சி வச்சாதான் எல்லாம் சரியான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் எல்லாருமே குடும்பமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்போ ஹீரோனை பிடிச்சி வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோ வந்துருவார், எல்லாரையும் இது பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுவார். அப்போ ஹீரோயினுக்கு இன்னொன்று ஹீரோவை பிடிச்சிட்டே இருக்கும். இப்போ அவர் ஃபேமிலியில் அவங்க பாட்டிக்கு அவனை பிடிச்சிட்டு இருக்கல. ஸோ இப்போ மொத்தமாக வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களே வந்து அகேன்ஸ்டாக இருக்கிறனால தான் இவர் இவ்வளோ நடிச்சார் அப்படின்ற விஷயமே ஹீரோட பாட்டிக்கு லாஸ்ட்டாக தான் தெரியும். ஸோ அவங்க வந்து சொந்த பந்தம் வேணுன்றதுக்காக தான் எல்லார்ட்டையும் அனுசரித்து போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னோடனே எல்லார்ட்டையும் எப்படி நடந்துக்கணுன்றது இப்போ பாட்டியை வந்து புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஹீரோயின் வந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.